அன்பான வாடிக்கையாளர்களே, ஃபிஷர்மேன் ஸ்டோர் மீனவர்களாகிய நாங்கள் பிடிச்சிட்டு வர்ற மீனை நேரடியாக சந்தைப்படுத்தணுன்றதுக்காக ஒரு புதிய முயற்சியில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2-3 இயர்ஸாக ரொம்ப விக்ரஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கிற மீன்கள் அப்படியே நம்ம கட்டிங் ஸ்டோரில் பாக்ஸாக அடுக்கிருக்கு பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி அங்கே லோக்கல் விற்பனையும் நடக்கும். உங்கள் ஆர்டருக்கு தேவையானதையும் கட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா ஆர்டருக்கும் அனுப்புவோம். நேரடியாக என்ன விலைக்கு வந்து வாங்குறீங்களோ அதே விலைக்கு நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் யாரோட வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் போய் ரேட்டை பாருங்கள். யாரோட வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அங்கே 1500 கொடுத்து வாங்குகிற ஸ்லைஸை இங்கே 900 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் 750 ரூபா 800 கொடுத்து வாங்குகிற கொடுவாவை இங்கே 550 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லையுமே சொல்ல முடியும். இப்போ எல்லா வகையான மீன்களும் அடிக்கிருக்கோம். அதை பாருங்கள். ஏன் இதை நாங்கள் பண்ணுறோங்கிறத சொல்லிடுறோம். ஏன்னா மீனவர்களாகிய நாங்கள் ஒரு மீன் பிடிக்க போகணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியலாம். ஒரு போட்டு கட்டணும்னா ஒரு போட்டுக்கு 2 கோடி ரூபா ஆகும். வலை இருக்குது, அது இருக்குது, இது வலை வாங்கணும். ஒவ்வொரு மீன் பிடிக்கிறதுக்கு தகுந்த வலைங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் அதிகமாக போகும். ஒரு தடவை போட்டு தொழிலுக்கு போகுதுன்னா 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் போட்டுக்கு தகுந்த மாதிரி ரேஷன் பொருள், ஐஸு, டீசலு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் தொழிலுக்குள்ளே போக முடியும். போயிட்டு மீன் அதை தாண்டி அந்த அமௌண்ட்டை தாண்டி மீன் கிடைச்சா அது லாபம், இல்லைன்னா அது நஷ்டம். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிடிச்சிட்டு வர்ற நாங்கள் சம்பாதிக்க முடியல. ஆனால் அங்கேருந்து வராங்க, வந்து ஒரு சைக்கிளையோ ஒரு பைக்கையோ ஒரு டாட்டா ஏசியோ எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் எங்கள்கிட்ட 500 ரூபாய்க்கு வாங்கினா அங்கே வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது பிடிக்கிற எங்களுக்கு லாபம் கிடையாது, இடைத்தரகராக இருக்கிறவங்களுக்கு தான் லாபம். இடைத்தரகர்கள் ஃபிஷர்மேனான்னு கேட்டால் கிடையாது. மீனை பற்றி தெரியுமான்னு தெரியாது. சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போ ஏன் நேரடியாக இதை நம்ம மக்களுக்கே கம்மியான விலைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். கொஞ்ச நாளாக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டெப்பாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரோம். எங்களுக்கும் சூழ்நிலைகள் கொஞ்சம் ரேட் வச்சு தான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அதையே வேறு லெவலில் கொண்டு வந்து இங்கே வியாபாரிக்கு என்ன ரேட்டில் கொடுக்குறோமோ, நேரடியாக கடற்கரையில் வந்து வாங்குறவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதே ரேட்டில் நேரடியாக கொடுத்துறது. அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போது நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டை போய் பாருங்கள். வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும். நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்க்கணும். இல்லை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் டெய்லி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த நம்பரை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நோட் பண்ணி போட்டுட்டு உங்கள் அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஒரு நாள் முன்னாடி நைட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா காலையில் டெலிவரி சார்ஜ் ரொம்ப கம்மியான டெலிவரி சார்ஜில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் இப்போ இங்கேருந்து காசிமேட்லேருந்தோ சிந்தாதிரிப்பேட்லேருந்தோ இல்லை பட்டினம்பாக்கத்துலேருந்தோ அனுப்புகிறோன்னா குடுவாஞ்சேரிக்கு அனுப்புகிறோன்னா 680 ரூபா டெலிவரி சார்ஜ் வரும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, உங்கள் ஏரியாவில் ஒரு 10 பேர் 20 பேர் ஆர்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, குரூப்பாக சேர்ப்போம். அவங்கள ஒரே இதில் போட்டு அந்த டெலிவரி பாய்க்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு டெலிவரிக்கு 50 ரூபா 100 ரூபான்ற மாதிரி சார்ஜ் வரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிடுவோம். அப்போ உங்களுக்கு கம்மியான செலவில் வந்து கிடச்சிருதா? சரி, மீனோட குவாலிட்டி என்னென்னா, இங்கே நாங்கள் பிடிச்சிட்டு வர்ற மீனை ஐஸ் வச்சு, இப்போ எங்கள்கிட்ட வாங்குறவங்க ஐஸ் வைப்பாங்க, அவங்க 4 நாளைக்கு விற்கலைன்னா வச்சு ஐஸ் வச்சு வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நேரடியாக நாங்கள் பிடிச்சி வர மீன் என்ன பண்ணுறோம், அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு சேல் பண்ணிடுறோம். சரி, முழுசாக அப்படியே கொடுத்துட்டா நாங்கள் எப்படி சார் கட் பண்ணுறது? தேவை கிடையாது. நீங்கள் முழுசான ரேட்டுக்கு வாங்கிக்கிட்டு கட் பண்ணுறதுக்கு கிலோவுக்கு 30 ரூபா கட் பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் குரூப்பில் போட்டால் மினிமம் சார்ஜில் வந்து சேர்ந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 கிலோ வஞ்சரம் ஆர்டர் பண்ணுறீங்க, 1 கிலோ சங்கரா ஆர்டர் பண்ணுறீங்க, 1 கிலோ எறா ஆர்டர் பண்ணுறீங்க. மொத்தத்தில் சேர்த்தா நம்மக்கிட்ட ஒரு 1300 ரூபா 1400 ரூபாயில் முடிஞ்சிடும். இதையே நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி பாருங்கள், 2500 ரூபா வரும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற கடைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் ஸ்டோராக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போது நம்ம மீன்லாம் என்னென்னலாம் இருக்குங்கிறத வரிசையாக காட்டணும். இப்போ அதை க்ளீனிங் ப்ராசஸாக காட்டுறோம். இந்த பாருங்கள், எறா உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. எறாவை உரிச்சிட்டு அந்த முதுகில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக அந்த டிவைன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். இப்போ இது வந்து 10 கிலோ சைஸு மீன், 8 கிலோ 10 கிலோ சைஸு கொடுவா மீன்.
இந்த 10 கிலோ சைஸ் மீனை நீங்கள் ஒண்டியாக வாங்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த ஸ்டால்காரங்களோ இல்லை ஆன்லைன்லேயே என்ன பண்ணுவாங்கனாக்கா, கிலோ 850 ரூபா 900 ரூபா போட்டு உங்களுக்கு பீஸ் போட்டு தருவாங்க. இப்போ நாங்கள் என்ன ஐடியா சொல்கிறோம், இது 8 கிலோ சைஸ் மீன் உங்களை மாதிரி எங்களுக்கு பல பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ அந்த 8 பேருக்கு அதை 8 1 கிலோவாக பிரிப்போம். அப்போ என்ன ஆகும், அதே 600 ரூபா 650 ரூபா ரேட்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ எவ்வளோ மிச்சமாகுது? இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லை சார், நீங்கள் ஒரு முழு மீனை அப்படியே வெட்டி எனக்கு கொடுங்க, நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு மிச்சம் எல்லா வகையான மீன்களும், அது கடல் விராலாக இருக்கலாம், கொடுவாவாக இருக்கலாம், குரூப்பராக இருக்கலாம், வஞ்சிரமாக இருக்கலாம், பெரிய சைஸ் வவ்வாலாக இருக்கலாம். சின்ன சைஸ் மீன்லாம் நீங்கள் அவங்கவுங்க தனித்தனியாகவே வாங்கிக்க முடியும். 1/2 கிலோவோ 1 கிலோவோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு காசு மிச்சம் ஒன்று, ஐஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது ஒன்று. சரிங்களா? அதே சமயத்தில் நீங்கள் நைட் ஆர்டர் பண்ணாமல் நாங்கள் காலைல டெலிவரிலாம் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது தனி டெலிவரி தான் போடுற மாதிரி வரும். அப்போ சார்ஜஸ் அதிகமாகும். அது நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும். அதை நீங்கள் டிசைட் பண்ணி நைட்டே ஆர்டர் போட்டிங்கன்னா எங்களுக்கும் ஈஸி. ஏன்னா நாங்கள் 3 மணிக்கெல்லாம் போட்டுங்க வர ஆரம்பிச்சிடும், போட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்கள் மீன் எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சங்கரா மீன் க்ளீன் பண்ணுறது, எல்லா வகையான மீன்களும். இப்போது இந்த ஷேரிங் ஆப்ஷனில் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு சிலருக்கு அது புரியறதில்ல. ஷேரிங் ஆப்ஷன்னா அது எப்படி சார் அது அப்படின்னு. இப்போ இன்றைக்கி எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை. இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல, த்ரோட் பெயின். இப்போ தான் ஜஸ்ட்டு வெந்நீரில் கொஞ்சம் சுக்கு இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு இப்போ தான் பேச்சே வருது. இப்போ உடனே பேசுகிறேன் உங்களுக்கு. ஏன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா திரும்ப பேச்சு வராது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதனால தான் நான் இன்னும் தெளிவாக மற்ற நாட்களில் நாளைக்கோ நாளன்னைக்கோ அந்த இதை போடுறேன். நீங்கள் சென்னையில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, ஆவடியாக இருக்கலாம், அம்பத்தூராக இருக்கலாம், போரூராக இருக்கலாம், பூந்தமல்லியாக இருக்கலாம், அண்ணா நகராக இருக்கலாம், வில்லிவாக்கமாக இருக்கலாம், குளத்தூராக இருக்கலாம், ரெட்டேரியாக இருக்கலாம், சிறுசேரியாக இருக்கலாம், இல்லை கேளம்பாக்கமாக இருக்கலாம், கண்டிகையாக இருக்கலாம், வேளச்சேரியாக இருக்கலாம், ஓஎம்ஆராக இருக்கலாம், நீலாங்கரையாக இருக்கலாம், அடையாறு, திருவான்மியூர், எங்கே வேணாலும் இருங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு பிரச்சனை என்ன, டெலிவரி சார்ஜ் அதிகமாக போய்டும் தானே, முதல் நாள் நைட்டே ஆர்டர் பண்ணுங்கள். டெலிவரி சார்ஜ் கம்மியான சார்ஜில் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம். எங்களுக்கு தேவை, நாங்கள் பிடிச்சிட்டு வர எவ்வளோ மீனாக இருந்தாலும் அது விற்கணும், நேரடியாக கஸ்டமர்கிட்ட விற்கணும். கஸ்டமர் விலை கம்மியாக ஆகணும். கஸ்டமருக்கு விலை கம்மியாக கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க, 1 கிலோ வாங்குற இடத்துல 2 கிலோ வாங்கி சாப்பிடுவாங்க. விதவிதமாக வெரைட்டியாக வாங்குவாங்க. 1500 ரூபா கொடுத்து வாங்கும்போது மலைப்பா தெரியுது. இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, மட்டனை விட பயங்கர ரேட்டுங்க. சிக்கன் போய் 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றலாம். மீனுனாலே இன்றைக்கி பயங்கர ரேட் ஆகிடுச்சு. பயப்படாதீங்க, 150 ரூபாயிலேருந்து மீன் தரோம். கிலோ 150 ரூபாயிலேருந்து மீன் இருக்குது. வஞ்சிரவங்க இன்றைக்கி வஞ்சிரம் 500 ரூபாய்க்கு இருக்குது, 600 ரூபாய்க்கு இருக்குது, 700 ரூபாய்க்கு இருக்குது. இன்றைக்கி ஹையஸ்ட் ரேட்டு 800 850 தான். சரிங்களா? அந்த மாதிரி நிறையா இருக்குது. தூண்டில் மீன்னா கொஞ்சம் ஒரு 100 ரூபா கூடும். சரிங்களா? உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ நீங்கள் நேரடியாக வந்து வாங்குறீங்கன்னா 3 விதமான விலையில் மீன் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கண்ணெதிரில் அதை வாங்கி எங்கள்கிட்டயே கொடுத்து வெட்டி வாங்கிக்கிட்டு அதை பேக் பண்ணி கேட்டிங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவோம். அப்போது நீங்கள் பார்த்து வாங்கிறீங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கேயோ இருந்துகிட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணணும், நம்பி அனுப்பணும். அப்போது இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியை தான் அனுப்புவோம். அப்போ நாங்கள் மோஸ்ட்லி தூண்டி மீன் மட்டும் தான் நாங்கள் அனுப்புவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வவ்வால் 2.5 கிலோ சைஸ் வவ்வால். இந்த 2.5 கிலோ சைஸ் வவ்வாலை ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். தலையை வெட்டியாச்சு உள்ளேருந்து சென்னை எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த சென்னையை ஏதாவது கஸ்டமர் எந்த கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த கஸ்டமருக்கு சென்னையை வச்சுருவோம். பாக்கி ஸ்லைஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக வெட்டுவாங்க. இப்போ வெட்டிட்டு அதை ஷேர் பண்ணி பேக் பண்ணுவாங்க. அதையும் காட்டுறோம் நாங்கள். சரிங்களா? பேக்கிங் இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் பேக்கிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஹைஜீனிக் பேக்கிங்க்கும் நம்ம பிராண்டட் பேக்கிங்க்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இன்னொரு 1 வீக்கில் செட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் பாக்ஸ்குள்ளே வாழையில் வச்சு அழகாக பேக் பண்ணி அதை இது பண்ணுவோம். அதே மாதிரி மசாலா கலந்து வேணாலும் மசாலா இதோ பிரிக்கிறாரு பாருங்கள். இப்போ இந்த 2.5 கிலோ மீன் 2 பேர் கேட்டிருக்காங்க. ஒரே ஆளுக்கு 2.5 கிலோ வேணான்ட்டாங்க. 2 பேர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், 2 ஷேராக பிரிக்கிறாரு பாருங்கள். ஒரு ஸ்லைஸ் போட்டு இதில் வைக்கிறாரு, ஒரு ஸ்லைஸ் போட்டு அதில் வைக்கிறாரு, அடுத்த ஸ்லைஸை போட்டு இதில் வைக்கிறாரு, அடுத்த ஸ்லைஸை போட்டு அதில் வைக்கிறாரு. இந்த மாதிரி தான். இதுதான் ஷேர் கட்டிங்கு. ஷேரிங் ஆப்ஷன்றது இது தான். இப்போது நீங்கள் தனியாக ஸ்லைஸ்ன்னு வாங்குறீங்கன்னா வஞ்சிரம் 1400 1500 1300 அந்த மாதிரி போகுது. இப்போது நீங்கள் ஷேரிங் ஆப்ஷனில் நாங்கள் டெலிவரி இன்க்ளூடிங்கு கட்டிங் இன்க்ளூடிங் பண்ணும்போது நாங்கள் 1100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுவே நீங்கள் டெலிவரியில் வாங்கிக்கிறீங்க அப்படின்னாக்கா 900 ரூபாய்க்கு நான் கொடுத்துருவேன். வஞ்சரம் ஸ்லைஸ் தான் என்ன, 5 கிலோ 6 கிலோ மீனும் இருக்கும், 8 கிலோ 10 கிலோ மீனும் இருக்கும். ரெண்டுமே இன்றைக்கி வெட்டுறோம். ஆர்டருக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லா மீனையுமே இன்றைக்கி வெட்டுறதை காட்டுவோம். இன்றைக்கி இது பெரிய வீடியோ தான். நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். மீன் வாங்கி சாப்பிட்றது முக்கியம் இல்லை,
வெறும் வஞ்சரத்தையாக வாங்காதீங்க. இன்னும் ஹெல்த்தியான ஃபுட்டு, டேஸ்ட்டான மீனுங்க நிறைய இருக்குது. எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். விலையும் கம்மியாகும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பாருங்க நெத்திலி கட் பண்ணுறாங்க. நெத்திலி வந்து இது ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது, ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது. அங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டுறாரு இல்லையா? அந்த மாதிரி நெத்திலி மீன்லேருந்து மத்தி மீன்லேருந்து நீங்கள் உடனே நினைப்பீங்க பெரிய மீன் தான் தருவாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் 150 ரூபாய்க்கு மத்தி கேட்டாலும் தருவோம், புரியுதா? 200 ரூபாய்க்கு நெத்திலி கேட்டாலும் தருவோம், 800 ரூபாய்க்கு வஞ்சரம் கேட்டாலும் தருவோம், வவ்வால் கேட்டாலும் தருவோம். சமயத்தில் வஞ்சரத்தை விட வவ்வால் ரேட் அதிகமாக இருக்கும். மீன் கம்மியாக கிடச்சிதுன்னா அப்போ அது அதிகமாக போகும். எல்லாமே கிடைக்கும். லாப்ஸ்டர்லேருந்து, வெள்ளை வவ்வால்லேருந்து, கிழங்கான்லேருந்து, காலாலேருந்து, குரூப்பர்லேருந்து, கடவரால்லேருந்து, லெதர் ஜாக்கெட்லேருந்து எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும். இது சூரை மீன் வெட்டுறாங்க பாருங்கள். சூரை மீன் வந்து இது ஒரே ஆளுக்கு அப்படியே, சரிங்களா? ஏன்னா இதோட சைஸே 1.25 கிலோ தான். ஒரே ஆளுக்கு அப்படியே. சூரைன்னா இந்த ரத்தச்சூரை கிடையாது. ரத்தச்சூரைன்றது பார்க்குறதுக்கு அப்படியே பயங்கர பிளட்டாக இருக்கும், அது கிடையாது. இது வந்து கேரச்சூரம்பாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வஞ்சரம் மீட்டு மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. இதோட யாருமே தெரிஞ்சவங்க இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்காரங்க, அப்புறம் இந்த கேரளா பேஸில் உள்ளவங்க, கேரளாக்காரங்க, இவங்கெல்லாம் இதை விட்டவே மாட்டாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்களும் இப்போ நிறைய புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒமேகா 3 ரொம்ப இருக்கிறதுலே ஒமேகா 3 அதிகமாக உள்ள மீன் இது. ஆனால் நம்ம ஒதுக்கிடுறோம், டேஸ்ட் இருக்காதுன்னு. நீங்கள் அந்த ரத்தச்சூரை தாங்க டேஸ்ட் இருக்காது, இந்த சூரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆர்டர் பண்ணுங்கள். கிலோ என்ன 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா அப்படி தான் வரும்னா அண்ணன் தேதிக்கு தகுந்த மாதிரி. அங்கே பாருங்கள், அந்த மீனை குறுக்கில் வெட்டிட்டாரா? குறுக்கில் வெட்டிட்டு இப்போ ஸ்லைஸ் போடுறாரு பாருங்கள். இது வயிற்று சைடு ஸ்லைஸு, அது முதுகு சைடு ஸ்லைஸு. இது என்ன ரத்த கலர்லையா இருக்குது? கொஞ்சம் ஒயிட்டு கலந்த மாதிரி இருக்கா இல்லையா? இதுதான். ஸோ இந்த சூரையோட லெவல் வேறு. ஒரு சூரைக்கும் ஒரு சத்து இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டு இப்போ இது பண்ணுறோம். அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் மீனாக தான் வாங்கணுமானா கிடையாது. எனக்கு சமைக்க தெரியாது சார், சூரெல்லாம் நான் செஞ்சது கிடையாது, ஆனால் ஹெல்த்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் கூட சாப்பிட சொல்கிறாரு. ஜிம்முக்கு போனால் அங்கே வந்து சூரை டியூனா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமைக்க தெரியாதுங்கிறாங்க. நாங்கள் செஞ்சு தரோம். இதில் என்ன மாதிரி வேணும்? இதில் பிக்கிள் டைப் வேணுமா, தொக்கு டைப் வேணுமா, குழம்பா வேணுமா, கிரேவியாக வேணுமா, இந்த சில்லி சிக்கன் மாதிரி சில்லி ஃபிஷ் வேணுமா, இல்லை புட்டு மாதிரி செஞ்சு வேணுமா? நாங்களே கேளுங்க, நாங்களே செஞ்சு தரோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது கலரு, மீட்டு அப்படியே ரத்தமாவாக இருக்குது. அந்த சூரை வேறு, புரியுதா? உங்களுக்கு எல்லாத்தையுமே தப்பாக கொடுத்து பயமுறுத்திட்டாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் இப்போ கேட்க யோசிப்பீங்க, இது என்ன ஃபிஷர்மேன் டேரெக்டாக பண்ணால் மட்டும் என்ன பெனிஃபிட்னு. இதெல்லாம் தான் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அது தேடி கொடுப்போம். சுறா வெட்டுறாங்க பாருங்கள், ரொம்ப பெருசு கிடையாது. இது 3/4 கிலோ சைஸ் சுறா, சரிங்களா? இன்னும் பெரிய சைஸ் சுறாலாம் இருக்குது. இது பால் சுறா. இன்றைக்கி பெருசு வரல, ஒருத்தங்க அவசியம் வேணும்னாங்க. நாங்கள் சின்ன சுறா மோஸ்ட்லி போட மாட்டோம். அவசியம் எனக்கு 3/4 கிலோ சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல சார், 2 மீன் போடுங்கன்னாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் சுறா கொடுக்குறோம். அதுதான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? இதுவும் நல்லாயிருக்கும். துண்டாக போட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சுறா ஒரு 3 கிலோ 4 கிலோவில் இருக்குன்னா நல்ல மீட்டு கிடைக்கும், சூப்பராக இருக்கும் அது, சரிங்களா? அதெல்லாம் அவிச்சு எடுத்து புட்டு செய்கிறதுக்கோ குழம்பு செய்கிறதுக்கோ அப்படியே பூண்டு மிளகு போட்டு குழம்பு வச்சு இந்த பனி சீசன்லையும் மழை சீசன்லையும் கொடுத்தீங்கன்னா அப்படியே சும்மா சுருன்னு இறங்கும். இருக்கிற அந்த சளி அது இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுறா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. சுறா, கடமா, திருக்கை இதெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஏன்னா இது பயங்கர ஹீட்டு, சரிங்களா? ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு கம்பல்சரி கொடுக்காதீங்க, சரிங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் சாப்பிட்றது சத்துன்னா சத்து தான், ஆனால் அது எந்த பொருளாக இருந்தாலும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கருப்பட்டி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கருப்பட்டி எந்த முறையில் சாப்பிட்றோங்கிறது இருக்குது. விளக்கெண்ணெய் இது பண்ணி சாப்பிட்டா நல்லது. அந்த விளக்கெண்ணெய் எந்த முறையில் யூஸ் பண்ணுறோங்கிறது. உணவு மருந்து தான். அதை மருந்து முறையாக பயன்படுத்துகிற வரைக்கும் தான். அதே மாதிரி தான் மீன் உணவும் எந்த முறையில் சமைக்கிறோங்கிறதுக்கு. மோஸ்ட்லி டீப் ஃப்ரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், சரிங்களா? இப்போது அந்த வவ்வால் வெட்டினாங்க இல்லைங்களா? வவ்வால் எவ்வளோ பெரிய வவ்வால் பாருங்கள். வவ்வால் ஸ்லைஸ் அடுக்கிறாங்க பாருங்கள். அந்த பாக்ஸ்லரியே அடங்கலாது, லைட்டாக மடக்கி தான் வைக்கிறாங்க, சரிங்களா? 2 பேருக்கு ஷேராக பிரித்தாங்கல்ல, அதில் ஒரு ஷேர் இங்கே பேக் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி இப்படி இதுதான் ஷேர் கட்டிங்கு. எங்களுடைய பேக்கிங் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? எங்கெங்கெல்லாம் டெலிவரி கொடுக்குறோன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க டெலிவரி தரோம். பெங்களூருக்கே கொடுக்குறோங்க. பெங்களூர் கேட்குறாங்க, பெங்களூருக்கே கொடுக்குறோம். அதே மாதிரி சென்னை முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நேரில் வர முடிஞ்சால் கிளம்பி வந்துடுங்க. என்கிட்ட கேளுங்க, லொக்கேஷன் அனுப்புகிறேன், கிளம்பி வந்து அங்கே வந்து வாங்குங்க. நேரில் வர முடியாது சார், சண்டே ஒரு நாள் தான் சார் லீவு, அன்றைக்கி ஒரு நாள் தூங்கலாம் சார்
அங்கே வந்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ணுறத விட ஒரு 100 தானே சார் டெலிவரி சார்ஜ், பரவாயில்ல. ஏங்க நல்லா யோசிங்கங்க. இங்கே கடற்கரையிலேருந்து உங்களுக்கு அம்பத்தூருக்கு 100 டெலிவரி சார்ஜில் வருமாங்க? தருவாங்க. நாங்கள் பாசிபிள் இருக்கா? எங்கள்கிட்ட இருக்குது. கூடுவாஞ்சேரிக்கு ஒரு 150 ரூபாயில் வருதா? வருது. தாம்பரத்துக்கு ஒரு 100 150 வருதா? வருது. அந்த மாதிரி. அப்போது நீங்கள் உங்களை நல்லா ஏமாற்ற பழகிடுறாங்க. ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு போட்டுட்டு கிலோவுக்கு 300 400 மேலே வைக்கிறாங்க. அந்த 300 கம்மி பண்ணி வாங்குங்க. 100 டெலிவரி நீங்கள் கொடுத்துட்டு போங்க. உங்கள் வீட்டு காசு தானே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி போங்க. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி நல்லா படித்தவங்க, எல்லாமே கால்குலேட்டிவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் சரி, 20,000 வாங்குறவராக இருந்தாலும் சரி, 2 லட்சம் சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஹார்ட் அண்ட் மணி தானேங்க. அப்போ அந்த மணியை வந்து எப்படி செலவு பண்ணணும்னு தெரியும்ல, அந்த வழி தெரியும்ல. நமக்கு வருதுங்கிறதுக்காக அள்ளியாக கொட்ட முடியும்? அதெல்லாம் மைண்டில் வச்சு தானே பண்ணணும். நம்ம இது அழுக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. தெர்மாக்கோல் அன்னன்னைக்கு அந்த தராசு மேலே தெர்மாக்கோலை வச்சுட்டு அன்னன்னைக்கு எடை போட்டுட்டு அதை எடுத்து போட்டுருவோம். ஏன்னா கண்டினியூவாக போடும்போது அந்த ரத்தம்லாம் சொட்டும் இல்லையா அதில். இது வந்து குரூப்பரு 6 கிலோ சைஸ் மீன். இதை 6 பேருக்கு அப்படியே ஷேர் போடுறோம். 5.25 கிலோ, ஒருத்தங்களுக்கு 1/2 கிலோ, ஒருத்தங்களுக்கு 1.25 கிலோ, பாக்கி 4 பேருக்கு 4 1 கிலோ இப்படி பிரிக்கிறோம். மீனில் செனை இருக்குன்னா அதை இது பண்ணுவோம். இந்த மீனில் கூட செனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வெட்டும்போது தெரியும் செனை இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மீனையுமே ஷேரிங் பிரிப். இந்த பாருங்கள், 1 கிலோ சைஸ் வாங்குறீங்க, 1/2 கிலோ சைஸ் வாங்குறீங்க, 1.5 கிலோ சைஸ் வாங்குறீங்க, கொஞ்சம் பெரிய ஃபேமிலி 2 கிலோ சைஸ் வாங்குறீங்க, அதெல்லாம் நீங்கள் முழுசாக எடுத்துக்கலாம். இப்போ 8 கிலோ மீன்லேருந்து வேணும். 8 கிலோ ஒரு குடும்பத்துக்கு வாங்க முடியுமா? ஆனால் பெரிய ஸ்லைஸாக வேணும் ஆசை. என்ன பண்ணுவோம்? அப்போ ஷேரிங்க்கு நீங்கள் யாரை போய் தேடுவீங்க? எங்கே போய் தேடுவீங்க? இதை பயன்படுத்தி தான் ரேட்டை வைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இன்னொன்று சொல்லிடுறோம், ஷேரிங்கில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. நீங்கள் வந்து முழுசாக எடை போட்டிங்கன்னா 1 கிலோன்னா 1000 கிராமு. ஷேரிங்கில் வரும்போது 900 கிராம் இருக்கும். அவ்வளோதான். 100 கிராம் தான் ஷார்ட்டேஜ் வஞ்சரத்தில். வவ்வால்லையும் அதே மாதிரி தான் 100 கிராம் தான் ஷார்ட்டேஜ். இப்போ இந்த மீனுங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி குரூப்பரு, கொடுவா இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதிலெல்லாம் ஒரு 200 220 கிராம் ஷார்ட்டேஜ் வரும் ஷேரிங்கில். கம்பேர் பண்ணுங்கள். 100 கிராம் ஷார்ட்டேஜ் ஷேரிங்கில் 100 கிராம் தான் குறையுது. 900 கிராம் இருக்கும். ஆனால் 1400 அங்கே இருக்குது, 950 அங்கே இருக்குது, 900 அங்கே இருக்குது, 1000 அங்கே இருக்குது. அப்போ 400 450 மிச்சப்படுதா இல்லையா? அப்போ இந்த 100 கிராம் பெருசா, அது பெருசா? சென்னையை பாருங்கள். அந்த குரூப்பரில் இருக்கிற சென்னை எவ்வளோ பெரிய சென்னை பாருங்கள். சென்னை மட்டுமே தனியாக கேட்டு வாங்குறவங்களாம் இருக்காங்க. நாங்கள் கஸ்டமர் வேண்டான்ட்டா தான் தனியாக கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். சரி, இதுக்கு வருவோம். இப்போது அந்த 100 கிராமு நீங்கள் பார்க்காதீங்க. அந்த 1400 போட்டு கேளுங்க, 1.5 கிலோ கிடைக்குமே. அப்படி யோசிச்சு பாருங்களேன். அவங்கள்ட்ட போய் 1400 வாங்குகிற ஸ்லைஸை நீங்கள் 1.5 கிலோ வாங்கிட்டு போயிடலாமே. அதே 1400 தானே வரும். இந்த கால்குலேஷன் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே புரியும் இல்லையா? எல்லாருமே நம்ம இன்றைக்கி படித்தவங்க தானே. இந்த மாதிரி தான் கால்குலேட்டிவாக இருக்கணும். ஏங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு 3000 2000 மீன் வாங்குகிறோன்னா அதில் ஒரு 1000 700 800 மிச்சப்பட்டுச்சுன்னா மிச்சம் தானேங்க. யோசிச்சு பாருங்கள். நாங்களே இங்கே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சிலருக்கு எனக்கு சமைக்க தெரியாது. இப்போ இந்த வெட்டின குரூப் ஷேர் ஆகுது பாருங்கள். அந்த சென்னை எடுத்தார் இல்லையா, அதை ஒருத்தருக்கு வச்சுருக்காரு. அந்த சமைக்க தெரியாது, எங்களுக்கு மசாலா என்ன ரேஷியோ போடணும், இது ரொம்ப முக்கியமானது. நான் சொல்ல மறந்துட்டேன். மீனுக்கு மசாலா ஹெவியாக கொடுக்காதீங்க, எப்பயுமே கொடுக்கக்கூடாது. அது யார் கொடுப்பான்னா ஹோட்டல்காரங்க கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் விலை கம்மியான மீனை வாங்குவாங்க. அந்த மீனோட ஸ்மெல்லு தெரியக்கூடாது. மீன் சமைச்சா கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாது. அதுதான் ஃப்ரெஷ் மீன். கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாது. இத்தனை வருஷமாக என்கிட்ட வாங்குற கஸ்டமரை கேளுங்க, கவுச்சி ஸ்மெல் வராது. குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. அப்போது கவுச்சி ஸ்மெல் ஆனால் கெட்டுப்போன மீனாக இருந்தால், ஐஸ் வச்ச மீனாக இருந்தால் ஸ்மெல் வரும். ஃப்ரெஷ் மீனில் வராது. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவி மசாலா கொடுப்பாங்க. அந்த ஹெவி மசாலா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மெல் தெரியாது. ஆனால் மீனோட ரியாலிட்டி டேஸ்ட்டு தெரியுமா? தெரியாது. மீன்லலாம் அப்படியே சும்மா இந்த இவர் சொல்லுவார்ல படத்தில், மலைச்சாரல் மாதிரி தூவணும்னு, அந்த மாதிரி லைட்டாக மேலே மசாலாவை தூவி விட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுட்டு எடுத்து எண்ணெய் விட்டு, கல்லில் எண்ணெயை விட்டு அதில் எடுத்து போட்டு 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு ஃபஸ்ட்டு சைடில் 4 minutes, திருப்பி போடும்போது 3 minutes எடுத்துடணும். ரொம்ப ட்ரையாகவும் வேக விடக்கூடாது. அப்படியே பொசுன்னு நல்லா ஊறி போயிருக்கும். அதே மாதிரி வஞ்சரம் வெட்டுறாங்க பாருங்கள் ஷேரிங்க்கு. வஞ்சரம் வெட்டும்போது ரொம்ப மெலிசாக வெட்டாதீங்க. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு பழகி அதை ப்ராக்டிஸ் ஆகுறீங்க.
ரொம்ப மெலிசாக வெட்டினீங்கன்னா அதை வறுக்கும்போது ட்ரை ஃபிஷ் மாதிரி ஆகிடும், ரொம்ப மொறுன்னு. அது சாப்பிட்றதுக்கு எதுக்குங்க அது? மசாலா கொஞ்சம் திக்னஸ் இருந்துச்சுன்னா மசாலா ஊறும், அப்படியே பிரட்டி எடுக்கும்போது மெதுன்னு இருக்கும். அந்த மசாலா ஊறி போய் அந்த ஜூஸியாக சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டே வேறங்க. மீனை ரசித்து சாப்பிடுங்க. மீனில் எந்த உணவாக இருந்தாலும் ரசித்து சாப்பிடுங்க. இது இப்போ வெட்டுறது 6 கிலோ சைஸ் மீன். இன்னொரு 8 கிலோ சைஸ் மீன் வெட்டுற வீடியோ எடுத்து போடுறேன், கடைசியாக போடுறேன் பாருங்கள். இது 6 கிலோ சைஸ் மீனோட ஸ்லைஸுங்க, சரிங்களா? இது என்னென்னா நம்ம கைக்குள்ளே அடங்கும், ஆனால் அந்த 8 கிலோ சைஸு கையை விட்டு வெளியிலேயே போகும், சரிங்களா? அந்தளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஷேர் பிரிக்கிறாரு பாருங்கள் அவர், ஒரு ஷேராக பிரிக்கிறாரா, அதுதான், சரிங்களா? இந்த மாதிரி தான். இதுதான் ஷேரிங் கட்டுனா என்ன? ஷேரிங் கட்டுனா என்னென்னா எல்லாருக்கும். ஆனால் இதில் என்னென்னா வயிற்று பீஸும் ஒரே ஆளுக்கு வயிற்று பீஸாக போயிடாது, ஒரே ஆளுக்கு முதுகு பீஸாக போயிடாது, ஒரே ஆளுக்கு வால் பீஸாக போயிடாது. வயிற்று பீஸும் அந்த 6 கிலோ மீன்னா 6 பேருக்கும் வயிற்று பீஸும் போகும், 6 பேருக்கும் நடு பீஸும் போகும், 6 பேருக்கும் முதுகு பீஸும் போகும், எல்லாருக்கும் எல்லாம் கலந்து போகும், ஈக்குவல் ஷேர், சரிங்களா? ஏன்னா எல்லோரும் காசு தானே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சப்போஸ் எனக்கு இல்லை சார், ஓட்டையே இல்லாமல் தனியாக வேணும் சார், அது தனியாக ஆர்டர் பண்ணுங்கள், அது தனி ரேட்டு, அது தனி ரேட் இருக்கும். அந்த மாதிரி தனியாக வேணுங்கிறவங்க தனியாக வாங்கிக்கலாம். இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்? வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறேன்னா? ஆமாம் பண்ணுறேன், எனக்கு வியாபாரம் ஆகணும். ஆனால் நான் விற்கிறத நல்ல பொருளாக விற்கணும், உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து விற்கணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. நான் வியாபார நோக்கத்துக்கு தான் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு நல்லது தானே சொல்லிக் கொடுக்குறேன். இது 20 நிமிஷம் 22 நிமிஷம் வீடியோ, இது 22 நிமிஷம். எனக்கு இன்றைக்கி த்ரோட் பெயின் இருந்தாலும் டெம்பரவரியாக ஒரு ரெமெடி எடுத்துகிட்டு டக்குன்னு உங்களுக்கு இப்போ பேச வந்திருக்கேன். ஏன்? எனக்கு வியாபாரம் ஆகணும், உங்களுக்கு நல்ல பொருள் நான் கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கணும். ஒருத்தர் ஒரு நாள் வாங்கினீங்கன்னா, இப்போ போரூர்லேருந்து நேற்று ஒருத்தர் ஆர்டர் பண்ணார், அவர் சொல்லி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இன்றைக்கி சண்டேக்கு 4 பேர் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி இருக்கிறதுனால தானே. ஏன் என்கிட்ட என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அவங்க எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போலாம் கஸ்டமர்ஸ் முன்னாடி வஞ்சரம் மட்டும் வாங்கினவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ எங்கள்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க, சார் வஞ்சரமே, நான் சொல்லுவேன், என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் வஞ்சரமே வாங்குறீங்கன்னு. சரிங்க சார், உங்கள் சாய்ஸில் விட்ற நல்ல மீனாக கொடுத்து விடுங்கம்பாங்க, நல்ல டேஸ்ட்டான மீனாக கொடுத்து விடும்பாங்க. நான் கேட்பேன், குழம்புக்கா ஃப்ரைக்கா? ஃப்ரை எப்படி பண்ணுவீங்க? டீப் ஃப்ரை 65 அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை தவா ஃப்ரை பண்ண போகிறீங்களா? ஏன்னா அதுக்கான டேஸ்ட் இருக்குது. அப்போது அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வெட்டி கொடுப்பேன். வெட்டி நானே மீனை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது மேடம் டேஸ்ட்டுன்னு கேட்டதுக்கப்புறம் தான், சார் எவ்வளோ சார் அமௌண்ட் சொல்லுங்கள் சார், செம்மையாக இருந்துச்சு சார்ம்பாங்க. இனிமேல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க சார்ம்பாங்க. இதில் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க, எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். லாபம் சம்பாதிக்கிறோம் தான். இப்போ நான் 50 ரூபா இதில் சம்பாதிக்கிறேன், நான் கிலோக்கு 50 ரூபா சம்பாதிக்கிறேன். ஏன்னா நான் காலைல 3 மணிக்கு போகிறேங்க பனியில். இதோ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு, பனியில் போகிறேன். நான் வீட்டுக்கு வரும்போது மத்தியானம் 2:30 மணி 3 மணி ஆகும். 3 மணிக்கு போனேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 12 ஹவர்ஸ் பனியில் நிற்கிறேன், வெயிலில் நிற்கிறேன், நாற்றத்தில் நிற்கிறேன், இவ்வளவையும் தாங்குகிறேன். அப்போ அதுக்கான வருமானம் எனக்கு வரணுமா இல்லையா? 50 ரூபா தான் வைக்கிறேன், எனக்கு போதும். ஏன்னா நான் 10 கிலோ வைக்கிறதுக்கு இங்கே வரல, 10 கிலோ வைக்க வரல, 100 கிலோ வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ 100 கிலோ வைக்கணும்னா நான் விலையை குறைக்கணும். விலையை குறைச்சா தான் 100 பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. 100 பேர் ஆர்டர் பண்ணால் தான் எனக்கு ஒரு 5000 ரூபா கிடைக்கும். என்கிட்ட வேலை செய்கிறவனுக்கு ஒரு 2000 ரூபா சம்பளம் கொடுப்பேன், இடத்து வாடகை அது இதுன்னு கொடுப்பேன். எனக்கு ஒரு 2000 ரூபா 2000 ரூபா நிற்கும் கையில், போதும் போ. இதுதான் எங்களுடைய கான்செப்ட்டு, சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம்னா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். எப்படி சமைக்கணுன்னாலும் இது பண்ணுறோம். இப்போ நாங்கள் சமைச்சும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வாரம் அதுக்கான வீடியோ போடுறேன். உங்கள் ஆதரவு தான் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு. ரொம்ப நன்றி. மேலும் ஆதரவு தாங்க.